இது வந்து ரீசெண்டா எனக்கு வந்து ஒரு பிராங்க் கேக் ஆர்டர். பிராங்க் கேக் அப்படின்னு சொன்னதும் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு நினச்சிடாதீங்க. அவங்க அம்மாவை பிராங்க் பண்ண தான் கேட்டிருந்தாங்க. அவங்க அம்மாவோட பர்த்டேவை இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ண போகிறதாகவும், ஸோ கொஞ்சம் ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராங்க் கேக் ஆர்டர் அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. உள்ளாடி வந்து ரசமலை ட்ரீம் கேக் வச்சு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ட்ரீம் கேக்கெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து டபுள் சைட் டேப் வச்சு போர்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் அது ஃபிக்ஸ் ஆகலை. திரும்பவும் ஒரு செட் ஆஃப் டபுள் சைட் டேப் கொடுத்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது சூப்பராகவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து அந்த ட்ரீம் கேக்கே கவர் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய சைஸை பாட்டில் எடுத்துட்டு அதுக்கு பேஸ்லேயும் வந்து டபுள் சைட் டேப் கொடுத்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவுமே நீட்டாக ஐசிங் முடிச்சு எடுத்துருந்தேன். ஐசிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து பெரிய சைஸ் பாட்டிலுங்கிறதுனால, இருந்தாலும் விடாமல் ஐசிங் நீட்டாக முடிச்சு எடுத்துட்டு அவங்க கேட்ட மாதிரி ஃப்ரெண்டில் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஃபாக்ஸ் பால் சைட்லையும் டாப்லையும் கொடுத்துருந்தேன். இது வந்து நம்ம மற்ற கேக் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஈஸியாக. ஸோ சாக்லேட் வச்சு தான் இந்த ஃபாக்ஸ் பால்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். கூடவே 1/2 kg ஹெல்தி ப்ரௌனியும் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் சூப்பராக ரெடி பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. அவங்க அம்மாவும் சூப்பராக ப்ராங்க் ஆனதாக ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான கேக்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.